ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எஸ், பேக் டு ரொட்டீன். எல்லாருக்குமே இன்னிலேருந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இனிமேல் நானுமே ரெகுலராக இன்னுமே சீக்கிரம் நாளையிலேருந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி ட்ரெயினில் அந்த தூக்க கலக்கத்தில் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு. அண்ட் அப்டேட்க்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் ஷேர் ஆகியிருக்கு. ஸோ அந்த பிக்சருமே இங்கே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா விஜயும் இருக்காங்க, காவேரியும் அந்த ஆஃப் ஸ்க்ரீன் லுக்கில் நம்ம காவேரி இருக்காங்க. அண்ட் விஜய் யாரோ ஒரு பர்சன் கூடவும் இருக்க மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்னன்றது அப்டேட் அப்கமிங் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி சொல்லணும்னா, நான் கூட நேற்று எபிசோட் பார்த்துட்டு இந்த விஷயம் தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்படி அவசரத்தில் நம்ம நர்மதா பாப்பா விஜய் மாமான்னு சொல்லிட்டாங்களே ஒரு ஃப்ளோவில். காவேரியும் அதை நல்லா கவனிச்சாங்க. பட் அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களால அதை கேட்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு கேட்டாங்க, நீ என்ன ஒரு ஃப்ளோ இதில் விஜய் மாமான்னு சொல்ல அவர்னா உங்கள் அக்கா புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலாக அவங்க கேட்டது. பட் அவங்களால சொல்ல முடியாது இல்லையா வேலைப்படியா. ஸோ ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கங்காவுமே சமாளிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை டீப்பாக யோசிக்கல. நம்ம கூட மேபி இன் ஃபியூச்சரில் அந்த டைரியை படித்தாங்கன்னா ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்புவோம். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் குட்டீஸ் ரெண்டும் பிக்சர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதுவும் திருட்டுத்தனமாக இந்த மாதிரிலாம் சில குட்டீஸ் செய்வாங்க இல்லையா. அப்பா அம்மா ஏதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை திருட்டுத்தனமாக செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு அவங்களால முடியாது, எப்படியும் சீக்கிரம் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யாழினி குட்டி அதை பார்த்து இது எங்கள் சித்தி தான் சொல்ல, இல்லை எங்கள் அம்மாவும் உங்கள் சித்தி மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம பாப்பா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க நம்ம குட்டி காவேரி. ஸோ இதை போயிட்டு அவங்க வீட்டில் எப்படியும் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையாவது சொல்கிறத நம்ம காவேரி கிட்ட சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு சைடு காவேரிக்கு மெல்ல மெல்ல விஜய் மேலே ஏதோ ஒன்று வரா மாதிரி தான் இருக்குது. நம்மளும் அப்படி தான் எப்போ பாரு நினைக்கிறோம். பட் அதை அப்படியே பில்ட் பண்ணாமல் அப்படியே பாதிலே கட் பண்ணிடுற மாதிரியே நம்ம டீம் பண்ணுறாங்க. பட் இந்த முறை அவங்களே மீறி அடிக்கடி விஜயுமே பார்க்குறாங்க. பட் விஜய் அவ்வளோவா பார்க்கல, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. பட் எனிவேஸ் இது நல்லா இருக்குது. காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ விஜய்னால தான் இந்த ப்ராப்ளமே இவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக சால்வ் ஆச்சுன்ற விஷயத்தில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் பார்த்து பேசுறது ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்தாச்சு. இனிமேல் அதையும் தாண்ட ஃபீலிங்ஸ் வருதா நம்ம காவேரிக்கு விஜய் மேலா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.